என்னப்பா வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீடே பத்திக்கிட்டு எரிய போது நாங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங்லயே போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. யாரு பிரஜினா இருக்கட்டும் இல்லைன்னா சாண்ட்ராவா இருக்கட்டும் அவங்களும் அன்பு கேங்ல ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கனிக்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. சபரி எஃப்ஜே இவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு சைடு திவ்யா கணேஷை பொறுத்தவரை 7வது சீசன்ல அர்ச்சனா ஒரு மாஸ் கிரியேட் பண்ண மாதிரி இந்த சீசன்ல நம்ம ஒரு மாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மொக்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த போட்டியாளர்களை பொறுத்தவரை எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே வச்சு செஞ்சிருந்தாங்க. எப்பா நீங்க இவ்வளவு ஆட்டம் போடுறீங்களா, உங்களோட ஆட்டத்தை அடக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. யாருக்கு? எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே. அதாவது இவ்வளவு நேரம் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்த போட்டியாளர்கள் உங்க எல்லாரையுமே வச்சு செஞ்சாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அவங்கள வச்சு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்கோட பேரா இருக்குது. அதாவது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது உங்க எல்லாரையுமே குறை சொல்லியிருப்பாங்க. எங்களை இப்படி சொன்னீங்களே நீங்களும் அப்படித்தானே நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண தவறுகளை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த டாஸ்கை பார்த்த உடனே திவாகர் செம ஹாப்பி. அவரை பொறுத்தவரை நான் முதல்ல போய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி போய் நிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜின் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களோட கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியான புரிதல் இல்லாம யார் மேலேயாவது குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வரும்போது ரொம்பவே ஃபயரா என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்க எப்படி எல்லாரும் கூட சேர்ந்து நார்மலா இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் நார்மல் ஆயிட்டாங்க. வரும்போது என்னமோ எல்லாரையும் கிழிச்சு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க எதையும் கிழிக்கல அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து பிரஜின் சாண்ட்ரா இந்த 2 பேரையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வந்து இன்னைக்கு காலையில திவாகரை கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க. இது என்ன சார் வாட்டர்மெலன் பம்கின் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் பேர் நல்லாவா இருக்குது, பாக்குறதுக்கே கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க. சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல வியானாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் இது எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் எல்லாம் போயிருக்கும். இந்த இடத்துல திவாகர் அதையும் சொல்றாரு. அதாவது என்ன பொறுத்தவரை வெறும் 11 மாசத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேரை கிண்டல் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. எனக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை இழிவுபடுத்துறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி தானங்க. பிரஜினை பொறுத்தவரை விஜய் சேதுபதிக்கு நண்பரா இருக்கலாம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, எஃப்ஜே எப்படி மத்தவங்களை மார்க் பண்றானோ அதே மாதிரி தான் இவரும் மத்தவங்களை மார்க் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் பாரு இவங்க 2 பேரும் எந்த இடத்துல நின்னாலும் இவரை பொறுத்தவரை கொசு அடிக்கிற மாதிரி ஒரு செய்கை எல்லாம் பண்றாரு. மார்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. பிரஜினோட இந்த கேரக்டர் பார்க்கும்போது படு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க அவரை பொறுத்தவரை அவர் கேம் ஆடட்டும், அவரோட கருத்துக்களை நேர்மையா வைக்கட்டும். அதை விட்டுட்டு எஃப்ஜே எப்படி கேவலமா நடந்துக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரஜின் நடந்துகிட்டு இருக்காரு. அவரோட மெச்சூரிட்டிக்கு இவ்வளவு தரம் தாழ்ந்து நடக்க வேண்டாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவாகரை பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ரா இவங்க 2 பேரையும் கிழிச்சு எடுக்காரு. அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா உங்களை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்பவே அமைதியா பேசிட்டு இருந்தீங்க. ஆனா கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு ஆணவம் தெரியுது. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே கேவலமா விளையாடுறோம், கத்திக்கிட்டே இருக்கிறோம், ஷோ பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா நீங்க கேப்டன் ஆகி 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க தான் கத்துறீங்க, நீங்க மத்தவங்களை பேச விட மாட்டீங்க, நாங்க பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதே தப்பு எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டீங்க. இனிமேல் நீங்க எப்படி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவையும் போட்டு உடைக்கிறாரு. அதுக்கப்புறமா அமித்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமித் ரொம்பவே நார்மலா இருக்கிறாரு. மத்த 3 பேருமே மக்களுக்கு யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க கூட ஒட்டிக்கிறாங்க, மக்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா அமித்தை பொறுத்தவரை அப்படி எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே நேர்மையா நல்லபடியா பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் அந்த 4 பேரை பத்தின கருத்துக்களை சொல்றாரு. அடுத்தது வர்ற கமர்தீனை பொறுத்தவரை என்ன பேசணும்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் பொறுத்தவரை எப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்க லாஸ்டா வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறாரு. அடுத்தது வர்ற வியானாவை பொறுத்தவரை வியானாவுமே திவ்யாவை தான் போட்டு உடைக்கிறாங்க. ஆமாங்க அவங்க தான் இன்னைக்கு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் திமுறா ஆணவத்துல ஆடின மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், அவங்க பேசிட்டு இருக்கும்போது மத்த யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெருசா ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் கேப்டன், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுறா பேசினாங்க. ஒரு தலைமை பதவி வகிக்கும் போது இந்த ஆணவம் இருந்துச்சு அப்படின்னா தலைமை பொறுப்பு சரியா வராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்மையை சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அதே நேரத்தில் ஆணவத்தில் ஆடும்போது இவங்க சொல்றதை கேட்கறதுக்கு யாருக்குமே தேவை கிடையாது, யாருமே செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வியானாவும் திவ்யாவை போட்டு புழக்கிறாங்க. அதே நேரத்தில் மீதி 3 பேருமே வரும்போது பெருசா ஃபயரா உள்ள வந்தீங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா எங்க கூட சேர்ந்து நார்மலா நீங்களும் கேம் ஆட தொடங்கிட்டீங்க. வந்த நேரம் இருந்த ஃபயர் இப்ப காணாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அடுத்ததா ரம்யா ஜோவை பொறுத்தவரை என்ன யாருமே குறை சொல்ல,
எல்லாருமே என்கிட்ட ஸ்வீட்டா தான் நடந்துட்டாங்க, எனக்குமே அவங்க மேல 24 மணி நேரத்துல எந்த பெரிய குறைகளும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜோ சொல்றாங்க. இததான் என்னோட கொஸ்டின். ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமா கெட்ட வார்த்தைகள் பேசலையா, போலியா நடிக்கலையா? இவங்களுக்கு எதிராக வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் எந்த கருத்தையுமே பதிவு பண்ணலையே, அது ஏன்? அப்படி பார்க்கும்போது நீங்களும் ஃபேவரட்டிசம் தானே பண்ணிடுறீங்க. அதாவது சபரியோட அன்பு கேங்க்கு எதிரா எந்த கருத்தையுமே வைல்ட் கார்டு என்ட்ரி போட்டியாளர்கள் கொடுக்கவே இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்த 4 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட், சபரி கேங்ல இருக்கிறதுமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அப்படி இருக்கும்போது விஜய் டிவி குடும்பம் ஒன்னா சேர்ந்துக்கிறோம்ப்பா, விஜய் டிவி குடும்பத்துல இல்லாதவங்களை மட்டும் தான் நாங்க டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் பிரஜினா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும் எடுத்து விளையாண்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. என்னப்பா நீ பாருவுக்கும் திவாகருக்கும் சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேட்கலாம். எப்ப இதுல என்னப்பா சப்போர்ட் இருக்குது? அவங்க விளையாடுறது இப்படிதானே கேம் ஆடிட்டு இருக்காங்க. கனி எத்தனை கேம்ல எவ்வளவு கேவலமா நடந்துட்டாங்க, அதை பத்தி எல்லாம் எவனாவது பேசினானா? சபரியை பொறுத்தவரை எவ்வளவு போலியா நடிச்சுட்டு இருக்காரு, அவனே சொல்றான் எனக்கு நல்ல கோவம் வரும் இங்க நடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு எதிராக எவனாவது பேசினானா? எஃப்ஜே பொறுத்தவரை எவ்வளவு பொறுக்கித்தனத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க கூட தான் இந்த பிரச்சனை இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும் ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் விஜய் டிவி ப்ராடக்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் டிவி ப்ராடக்ட்டையே திரும்பவும் உள்ள அனுப்பியிருக்காங்க. ஆக மொத்தத்துல விஜய் டிவியோட டார்கெட் 2 பேர் தான், பாரு, திவாகர். இந்த 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாருமே நம்மளோட ப்ராடக்ட் தான், அதுல இருந்து யாராவது ஒரு ஆளை வின் பண்ண வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வர்ற எல்லாருமே கிட்டத்தட்ட திவாகர் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் சொன்னாரோ அதே பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்க. அடுத்ததா பாருவை பொறுத்தவரை பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவ்யா வந்து ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்றதுக்காக ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. வந்த முதல் நாள் எவ்வளவு அமைதியா அன்பா மத்தவங்க பேசும்போது நீங்க கவனிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, கத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால 5 நிமிஷம் கூட அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லையே. அவங்களுக்கு வந்தாதாங்க ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கே நான் முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிற திவ்யா என்ன பத்தி உள்ள கருத்துக்களை எதுக்காக ஓபனா பேசினாங்க? என்னோட பேர் கெட்டு போகும் தெரிஞ்சும் திவ்யாவா இருக்கட்டும், பிரஜின் சாண்ட்ராவா இருக்கட்டும் ஓபனா தானே பேசினாங்க. அப்படி இருக்கும்போது நான் பெண்களுக்காக பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு எடுக்க கூடாதுல்ல. அதே நேரத்தில் வரும்போது அவ்வளவு ஃபயரா வந்தவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க கூட சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு யார் மேலாம் வெறுப்பு இருக்குதோ அவங்க கிட்ட இவங்க கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட கேம் பிளே அவ்வளவு கேவலமா தான் விளையாண்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரஜின் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே யாரையும் மார்க் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அவரே என்னையும் திவாகரையும் பல இடத்துல மார்க் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க எங்க போய் உட்கார்ந்தாலும் கொசு அடிக்கிற மாதிரி ஒரு செய்கை பண்றது, திமிரான ஆட்டிடியூட் காட்டுறது, இது எல்லாமே மார்க் பண்றது தானே. அவருமே அவ்வளவு கேவலமா தான் நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாரு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. பாக்குற நமக்குமே அது ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிற திவ்யா, பிரஜின், சாண்ட்ரா இந்த 3 பேருமே மக்கள் வந்து திவாகர், பாரு 2 பேரையுமே கழுவி ஊத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரேம் கிடைச்சிரும். நம்மளோட முழு நேர டார்கெட் பாரு, திவாகர் அப்படிங்கிற மாதிரி களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட யுக்தி மிக தவறானது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அமித்தை பொறுத்தவரை எல்லார்கிட்டையும் நார்மலா பேசி பழகுறாரு. ஒரு கட்டத்துல பாரு, திவாகர் இவங்க 2 பேருமே ஒரு தப்பு பண்ணும்போது அமித் பேசினார் அப்படின்னா பாருப்பா அந்த மனுஷன் இவ்வளவு நாள் நல்லா தான் பேசினாரு, இந்த இடத்துல பாரு திவாகர் பண்ணது தப்பு, அதனாலதான் அமித் வந்து கரெக்டா கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அமித்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேருமே இப்போ இருந்தே அவங்கள டார்கெட் பண்றதுனால பாருப்பா விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக இவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணாங்க. இதுதான் விஜய் டிவியோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு திவாகர், பாரு இவங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிரஜின், சாண்ட்ரா இவங்க மேல நமக்கு நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரே நல்ல கொண்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பிரஜினை பொறுத்தவரை எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, அவர் எவ்வளவு பொறுமையா இருப்பாரு, நிதானமா கையாளுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அவரை பொறுத்தவரை எஃப்ஜேக்கு ஈக்குவலா தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே திவ்யா, பிரஜின், சாண்ட்ரா இந்த 3 பேரோட கேமும் தப்பா இருக்குது. அவங்க சொன்னது ஒண்ணு, அவங்க நடந்துக்கிறது ஒண்ணு. வரும்போது ரொம்பவே ஃபயரா இருந்தாங்க, இப்போ எங்க கூட சேர்ந்து மிங்கிள் ஆயிட்டாங்க, புஸ்வானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் எல்லாருமே அமித் வந்து கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிறாரு, எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லார்கிட்டயுமே நார்மலா பேசி பழகுறாரு அப்படிங்கிற மாதிரி அமித்துக்கு மட்டும்தான் எக்ஸ் கண்டஸ்டன்டோட சப்போர்ட் இருக்குது. மீதி 3 பேருமே தப்பு தான். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போதைக்கு குரூப்பிசம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க. இப்படி எல்லாருமே பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா திவாகரை பொறுத்தவரை எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச எழும்புறாரு. எழுந்து வர அவரை பொறுத்தவரை பிரஜின், சாண்ட்ரா இந்த 2 பேரையும் போட்டு தாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க 2 பேரோட கேரக்டரும் ஒரே கேரக்டர் தான். ஜாடிக்கு ஏத்த மூடி தான் பிரஜின், சாண்ட்ரா. இவங்களை பொறுத்தவரை ஒரு சைடு கேட்கறாங்க, இன்னொரு சைடு இருக்கிற நியாயத்தை கேட்காம ஓபனா பேசுறாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம். ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 2 சைடும் பேசிட்டு நியாயமான ஒரு முடிவு எடுக்கணும். பிரஜின்லாம் அப்படி நேர்மையா நடந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன இருந்துச்சு. ஆனா பிரஜின் அப்படி நடந்துக்கவே இல்லை. அவரோட பிஹேவியரே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரஜின் வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்து போறாரு, லிவிங் ஏரியால இருந்து எழுந்து போறாரு. அந்த இடத்துல எல்லாருமே தடுக்கிறாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் பிரஜினோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது நீ எல்லாம் ஒரு ஆளு,
நீ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டுக்கிட்டு இருக்கமாடா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. சார், இந்த இடத்துல நீங்க திவாகர் அசிங்கப்படுத்தல, நீங்க தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கங்க. சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எழுந்து போனதெல்லாம் சரிதான், சபை நாகரிகம் ஒன்றும் தேவையில்லை, அவன்லாம் சபை நாகரிகத்தோட பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை இப்போ வரைக்கும் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்குது. பாரு திவாகர் தான் தப்பா இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா உள்ள இருக்கிற எல்லாமே கூமுட்டையா இருக்குது. எதுக்காகனா அதிகப்படியான விஜய் டிவி கூமுட்டைகள் தான் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருமே வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிற பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, நீங்க 3 பேருமே சொன்னது எதையுமே செய்யல. நீங்களும் எங்களை மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் எங்களை மாதிரியா மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கேவலமா தான் கேம் ஆடுறீங்க அப்படிமே சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.